ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிற வீடியோவில் வந்துட்டு ஊட்டி ஃப்ளவர் ஷோவில் பற்றி தான். ஊட்டி வந்துட்டு ஒரு இந்தியாவிலே வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு 10ல் ஒரு இடம் பிடிச்சிருக்க ஒரு ப்ளேஸ் தான் வந்துட்டு நம்ம ஊட்டி டூரிஸ்ட் ப்ளேஸ். இது வந்துட்டு தமிழ்நாட்டில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறது. ஃபஸ்ட்டு காலத்துலலாம் வந்துட்டு இந்த ஊட்டிங்கிற இடம் இந்த பிரிட்டிஷ் ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு இந்த ஊட்டியம் என்கிற சிலமே வந்துட்டு இங்கே தெரியாதே இருக்கும். ஏன்னா இந்த ஃபுல்லு சைடு வந்துட்டு காடு மலை அப்படி தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் அந்த காலத்தில் அப்படியே வந்துட்டு அந்த பழைய கால ஆளுகள்லாம் வந்துட்டு அங்கே அந்த ஊரில் தான் வசிச்சுருந்தாங்க. இந்த ஆதிவாசி அந்த ஆளுகள்லாம் வந்துட்டு வாழ்க்கைப்பட்டுறது அந்த காட்டில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இந்த பிரிட்டிஷர் வந்துட்டு நம்ம இந்தியாவில் ரூல் பண்ணுற சமயத்தில் அவங்க வந்துட்டு அங்கே ஃபஸ்ட்டு கலெக்டர் இருந்தவர் வந்து ஆர்டர் பண்ணி அங்கேருந்து வந்துட்டு 2 பேர் போயிட்டு அப்படி சர்ச் பண்ணி போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு இடத்த வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாதை வந்துட்டு ரெடி பண்ணாங்க. பாதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே படிப்படியாக அந்த ரோடெல்லாம் போட்டு அப்படியே அந்த ஊட்டிங்கிற மாநகரத்தில் வந்துட்டு அவங்க படைத்தாங்க. அந்த ஊட்டி அந்த இடத்த படைத்ததுக்கு கண்டுபிடிச்சதுக்கு மெயினாக வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் மெயின். அவங்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இப்போவும் வந்துட்டு ஆளுங்க வந்து அந்த காலத்தில் வந்துட்டு அவங்க ஜஸ்ட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போவே வந்து அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இந்த இந்த இடம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அது மாதிரி ஓய்வு பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி யூரோப்பியில் இருந்த ஆளுகளுக்கு வசிக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போது அந்த காலத்துலேயே வந்துட்டு அவங்க டிசைட் பண்ணி தான் இந்த இடத்த வந்துட்டு சூஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த மற்ற இதெல்லாம் வந்துட்டு சூடு அந்த மாதிரி ஹீட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து கடினமான கிளைமேட் இருக்கிற டைம்லலாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படிப்படியாக வந்துட்டு டெவலப் பண்ண தொடங்கிட்டாங்க. பில்டிங் கட்டுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏதாவது இதெல்லாம் வந்துட்டு இருந்தால் அதெல்லாம் இங்கேருந்து நம்ம மற்ற இடத்துக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ட்ரெயின் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியில் வந்துட்டு ட்ரெயின் பண்ணாங்க. அது மெயினாக வந்துட்டு இந்த அவங்க ஃபேமிலி அவங்க ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்ட்ரீஸில் இருந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது வந்துட்டு பயன்படுத்தினாங்க. இதில் வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறது கம்மி தான். ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்துட்டு மெதுவாக தான் போகும். வந்து ஊட்டி டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு ஊட்டியில் ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து பார்த்தா நீங்கள் வந்து கீழே வந்து ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு எப்படியும் 3.5 ஹவர் ஆகிடும். அதே டைமுக்கு கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வர்றதுக்கு எப்படியும் 4.5 ஹவர் ஆகிடும். அப்படி இருக்கிற சமயத்தில் இது வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம என்ஜாய் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இது வந்துட்டு இந்த ட்ரெயினெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இந்த ஃப்ளவர் ஷோவில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு இந்த இடத்த கண்டுபிடிச்சி அப்படியே மெயின்டைன் பண்ணி தான் இருந்தாங்க அந்த டைம்லலாம். அப்போ சமயத்துலலாம் வந்துட்டு எங்கேயும் கிடைக்காத இந்த பூக்கள் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இங்கே மெயின்டைன் பண்ணி அப்படியே அந்த காலத்துலேருந்தே அப்படியே மெயின்டைன் பண்ணி இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அரசாங்கம் வந்துட்டு வருஷமாக அது அந்த டூர் திருவிழா மாதிரியும் ஒரு ஃப்ளவர் ஷோ மாதிரி அப்படியே சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதனால் வந்துட்டு மக்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் சரி, கர்நாடகா இருந்தும் சரி, கேரளாவிலேருந்து சரி, ஃபாரினர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களாம் வந்துட்டு இது ஃப்ளவர் ஷோவில் டைம்லலாம் வந்து அது காண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்து அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 4, 3 நாள் 5 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டெல்லாம் வந்துட்டு ரவுண்ட் பண்ணி தான் அப்புறம் தான் இங்கேருந்தெல்லாம் போவாங்க. அப்படி ஒரு சூப்பரான இடம். ஏன்னா ஒன்றுன்னா பிரச்சனை என்னென்னா இங்கே வந்துட்டு ரெண்டு ரூம் கிடைக்கிறதுக்கு ரெண்டு அது மாதிரி ஃபுட்டு சாப்பாடுக்கெல்லாம் வந்துட்டு காசு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். தவிர மற்றபடி நம்ம ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு நமக்கு ப்ரைவேட் பஸ் இருந்தால் ஒரு காரோ பைக்கோ அதாவது இருந்தால் நம்ம யூஸ்க்கு அப்படியே வந்துட்டு டிக்கெட்டெல்லாம் அவ்வளோ ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் தான் டிக்கெட்டெலாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு நமக்கு அப்படியே வந்துட்டு இந்த ரூட்லலாம் போவோம்.